பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ லாஸ்ட் மந்த் ஃபுல்லா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ விக்டோரியஸ் கிறிஸ்டியன், ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவரின் அடிப்படைகள் என்ன அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த புதிய மாதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18 முதல் 19 வரை. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆங்கிலத்துல இந்த பேசேஜுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஜீசஸ் கால்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது தம்மோடு கூட இருக்க சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். சீஷர்களுக்கு அவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். அவங்க சீஷர்களா இருந்ததுனால என்ன பண்ணல, இயேசு அவர்களை அழைக்கவில்லை. மாறாக வெறும் சாதாரண மக்களா இருந்த அவர்களை அழைத்து அவர்களை சீஷராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவாக்கினார். முதலாவது இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், சாதாரணமான மனிதர்களை, அதாவது ஃபிஷர்மென், மீன் பிடிக்கிற மனிதர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷராக தெரிந்து கொள்கிறார். ஜீசஸ் சூசஸ் தி ஆர்டினரி. இன்றைக்கும் அவர் சாதாரணமான எளிய மக்களை என்ன பண்றாரு அப்படின்னா தெரிந்து கொள்கிறார், அவருடைய சீஷனாக இருப்பதற்காக. 2வது, they were uneducated. நீங்களே யோசிச்சு பாருங்க, மீன் பிடிக்கிறவங்க என்ன PhD பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஞானம் எல்லாம் கடல்ல என்ன பண்ணணும், மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நாலேஜ். அதுல தான் அவங்களுடைய ஞானம் இருந்திருக்கும். ஆனா எந்த விதமான படிப்பறிவும் இல்லாத அவர்களை, சாதாரண மக்களை என்ன பண்றாரு அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷராக தெரிந்து கொண்டார். 3வது, they were socially low. சமுதாய அளவுல மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் மதிப்பிடுவாங்க. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலயும் அதுதான் உண்மை. ஒரு மீனவனுடைய மகன் அல்லது மகள் அப்படின்னா அவங்க எடுத்தோடனே ரொம்ப என்ன பண்ண மாட்டாங்க, ஹையா பார்க்க மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப குறைவா தான் அவங்கள மதிப்பிடுவாங்க. தே ஆர் சோஷியலி லோ. ஆனா அப்படிப்பட்ட சகோதரரை, அப்படிப்பட்ட 2 பேரை என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இயேசு சீஷர்கள் எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னா, பைபிள்ல இன்னொரு வசனம் ரொம்ப தெளிவா அழகா இருக்கு. தம்மோடு இருக்க, பிரசங்கம் பண்ண, அப்புறம் பிசாசுகளை விரட்ட. இந்த 3 பிரதானமான நோக்கத்திற்காக தான் இயேசு சீஷர்களை தெரிந்து கொண்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முழு மனிதனாக இருந்தாலும் அவர் கடவுள். அப்போ அந்த கடவுளுடைய சீஷரா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட தகுதியை உடையவர்களாக இருக்க வேண்டும்? நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு நட்பு கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பேசிக்கா ஒரு கேட்டகரி எல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வித்தியாசமானவர். அவர் யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, சாதாரணமான மீன் பிடிக்கிற மக்களை, படிப்பறிவற்ற மக்களை, சமுதாய அளவில் ரொம்ப குறைந்த மதிப்பீட்டையுடைய நபர்களை தெரிந்து கொண்டார். அப்போ இயேசுவுக்கு நிகரான நபர்களை அவர் என்ன பண்ணல அப்படின்னா அவர் சூஸ் பண்ணல. காரணம் ஏன் அப்படின்னா, சாதாரண மக்களை அவர் தெரிந்தெடுத்தார் அசாதாரணமான காரியங்களை செய்ய. ஜீசஸ் chose ordinary men and women to perform extraordinary things. சாதாரண மக்களை அவர் தெரிந்து கொண்டார். அன்னைக்கு 12 பேர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்தார். இன்றைக்கும் அவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒருவேளை கடந்த 2 மாசத்துல நீங்க இயேசு விட்டு விலகி போயிருக்கலாம், உங்க வாழ்க்கையில வித்தியாசமான சூழ்நிலை இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். அவர் பின்னே வரும்படி உங்களை அழைக்கிறார். எனவே நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை முழு மனதோடு நேசித்து உங்களை அவர் அழைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிங்கள். அடுத்தடுத்து இருக்கிற வசனத்தை நம்ம வரக்கூடிய வீடியோல தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.